இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 6 மணியோட ட்ரா. சரிங்களா, 6 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் மத்தியானம் கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 4 நம்பர் சி போர்டு சூப்பராக மேட்ச் ஆகும். 2 நம்பரில் அழகாக நீங்கள் போடுறதா போடலாம். 2 நம்பருமே நமக்கு சி போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், ஒன்று 6ஆக இருக்கணும், இல்லை 4ஆக இருக்கணும் கொடுத்தோம். ஆனால் 2 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருது, 4ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருது. பட் இருந்தாலும் போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் நமக்கு 6ஆம் நம்பர் அழகாக கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் தான் நமக்கு சி போர்டில் வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது போர்டு கட்டுறதா கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி கட்டியிருந்தாங்க. ஒரு அருமையான வின்னிங். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, இதில் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பார்ப்போம். இதில் வந்து அந்த 3 நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா 93 821. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 43 236. சரிங்களா, செகண்டு வந்து 67 466. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு செகண்டு. அதாவது 33 821. அதே மாதிரி 43 23 6 இல்லையா, இந்த 3 நம்பர் மட்டும்தான் வச்சு நம்ம கொண்டு வரோம். இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும். சரி, நீங்கள் மாற்றி எழுதிருக்கோம். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு 2 நம்பருமே பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 236. இதில் 6ஆம் நம்பர் அழகாக வந்து மேட்ச் ஆகிருந்துச்சு, 6 வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவிலையும் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்ப்போம். அது போக இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக கொடுங்க, 3 நம்பர்களை கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். 399 அப்படிங்கிற இந்த ஜாயின் பட்டன் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணலாம். இதில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 799 நம்ம வீடியோ போட்டுருவோம். சரிங்களா, இதுக்குள்ளே தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது வேணுங்கிறவங்க இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, கம்பல்சரிலாம் கிடையாது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். 3 நம்பர் கொடுப்போம். இதில் நம்ம இதில் ஏ போர்டில் ஒரு 2 நம்பர் கொடுக்குறோம், பி போர்டில் 2 நம்பர் கொடுக்குறோம், சி போர்டில் 2 கொடுக்குறோம். அதில் வந்து அப்படி கிடையாது. ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் 1 அவ்வளோதான் கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நம்ம போர்டு கட்டுற சமயத்தில் நீங்கள் போர்டு கட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். போர்டு கட்டி நீங்கள் எடுத்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம போர்டு கட்டும் போது தான் நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக எப்போயுமே போர்டு கட்டினா மட்டும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். போர்டு கட்டினீங்கன்னா நீங்கள் 3 டிஜிட் நம்பரில் அடிக்கிறது ரொம்ப ரேர். அதில் விட நீங்கள் போர்டு கட்டி ஜெயிக்கிறதா ஈஸி. ஏபிபிசிஎஸ்சி அதே மாதிரி போர்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் 5 செட் வைக்கிறீங்க, 10 செட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வின்னிங் வந்துடும். நீங்கள் 3 டிஜிட் மட்டுமே எடுக்கணுங்கிறது கிடையாது. 5 செட் வைக்கும் போது உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிலே காசு வந்துடும். 3 டிஜிட்டோட காசு நமக்கு அதிலே வந்துடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து ஏபிபிசிஎஸ்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது போக போர்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். போர்டு கட்டினா தான் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் போர்டு கட்டுங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். போர்டு கட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் வருது, அதே இந்த 3 நம்பர் டிசைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் சான்ஸு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, கொஞ்சம் கடைக்கு வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 1ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏ போர்டு 1ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகும். உங்களுக்கு 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க, அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறேன். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் 1 அல்லது 3 அப்படிங்கிறது ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் 2 நம்பருமே அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் போது நம்ம சொல்லுவோம் போர்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கட்டினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போர்டு மட்டுமே இப்போ 10 செட்டு நீங்கள் போர்டு கட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்திருக்கு. 10 செட்டு போர்டு கட்டியிருந்தீங்களா, இது ஒரு 5 செட்டு ஏ போர்டில் ஒரு 5 செட்டு, இல்லை 6ஆம் நம்பரில் ஒரு 5 செட்டு, பி போர்டில் இது 4ஆம் நம்பரில் ஒரு 5 செட்டு கட்டியிருந்தீங்க, சி போர்டில் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் ஆல் போர்டில் கட்டிக்கணும், சி போர்டில் கட்டிக்கூடாது. சரிங்களா, ஆனால் இருந்தாலும் நமக்கு 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தனால அந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்து ஃபுல் டிஜிட்டுமே வந்து நமக்கு 6 4 தான் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. 466 தான் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்ததில் நமக்கு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ஒரு 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா, 6க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே அழகாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 4 உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் இல்லையா. 6ஆம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அதனால தான் நம்ம 6க்கு 4 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். அந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, கணக்கு வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு ஏ போர்டு 1 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது. சரிங்களா, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
1 அல்லது 3 அதே மாதிரி பி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டிலே 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அதாவது வந்து 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பருக்கு உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இப்போ வந்து அடிச்சிருக்க நம்பர் வந்து 466 இல்லையா? அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் மாதிரி தான் வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் மாறி மாறி வரக்கு வாய்ப்பு இது மாதிரி தான் காமிக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பராக இருக்கணும் பி போர்டில், இல்லை உங்களுக்கு 8ஆம் நம்பராக இருக்கணும். இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு சில நம்பருக்கு நம்ம திரும்ப அதே நம்பர் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து நமக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் திரும்பவும் வருங்களா, பி போர்டில் வருமா அப்படின்னு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். ஏன்னா 3 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 66 466 இல்லையா? அப்போ 3 66 கொடுத்துருக்காங்க. 3 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ மேபி ஒரு 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் அது சி போர்ட்லேயே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு திரும்ப 3 டைம் வந்து 6ஆம் நம்பரை திரும்ப வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறேன். இல்லை லாஸ்ட்டுக்கு 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் போட்டால் கூட நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். 6ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். அதாவது நம்ம என்ன கொடுக்கலாம், எப்போ கொடுத்தாலுமே வந்து நம்ம ஆல் போர்டும் அதே மாதிரி சி போர்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல் போர்டையும் அதே மாதிரி சி போர்டையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், எனக்கு திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு ஆல் போர்டும் சி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் ஈஸியாக எடுத்துட முடியும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சி போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு மட்டும் நம்ம அருமையாக மேட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் 2ஆம் நம்பர்னால், 2ஆம் நம்பர் திரும்ப நமக்கு 6க்கு 2 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்து 6ஆம் நம்பர் 6 மணிக்கு வந்து 6ஆம் நம்பர் ஆடினாங்க இல்லையா? 6க்கு 2 ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திரும்ப வந்து ஒன்று சி போர்டில் நம்ம இந்த டைம் கொடுக்குற சி போர்டு வந்து 6ஆக இருக்கணும், அல்லது 2ஆக இருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 அல்லது 6ங்கிற இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் சி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. சரிங்க? அப்போ நீங்கள் என்ன நம்பர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கணக்கு வரதான்னு பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு மாதிரி இருக்குது. அதாவது 46 18 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயே மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துங்க. அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போர்டு 6ஆக இருக்கணும், அல்லது 2ஆக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு திரும்ப வந்து 6க்கு 6ன்னு கீழே ஒரு மறுபடியும் ஒரு 6ஆம் நம்பர் வச்சு செட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 8 மணி ரிசல்ட்டு தானே அப்படின்னு டோட்டலாகவே மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 மணி ரிசல்ட்டு மாறி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், மத்தியானம் என்ன சொன்னோம்னா, நம்ம 2 நம்பருமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். அதாவது 2 ஃபார்மேட்டையும் சேர்த்து கொடுத்ததுனால தான் நம்ம ஒரு ஃபார்மேட்டில் தப்பிச்சிட்டோம். 6ஆம் நம்பர் வச்சு நம்ம ஈஸியாக தப்பிச்சு வந்துட்டோம். அதனால மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற 1 மணி ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 1 மணி ரிசல்ட்டோடைய ஃபார்முலாவிலையும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டோடைய ஃபார்முலாவிலையும் கொண்டு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டு ரிசல்ட்டையுமே, அதாவது பார்த்தீங்கன்னா 8 மணி ரிசல்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா வருது, அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா வருது. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலாவிலையுமே கொண்டு வந்துட்டோம். நம்ம நேற்று என்ன சொன்னோம், இப்போ மத்தியானம் என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம அதான் சொன்னோம், நம்ம வந்து நேற்று நைட் அடிக்கப்பட்ட 8 மணி ரிசல்ட்டை ஃபார்முலாவும் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்க போகிற 1 மணி ரிசல்ட்டோடைய ஃபார்முலாவும் கொண்டு வந்துட்டோம். ரெண்டையுமே வைக்கும் போது நமக்கு 6 மணி ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, காலையில் அடிக்கப்பட்ட 1 மணி ரிசல்ட்டோடைய ஃபார்முலாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 6 மணிக்கு அடிக்கப்பட்ட அந்த 6 மணி ரிசல்ட்டுடைய ஃபார்முலாவையும் கொண்டு வந்துட்டோம். அப்போ 2 நம்பருமே மேட்ச் பண்ணி கொடுத்ததுனால கண்டிப்பாக நமக்கு வின்னிங் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு அதை மனசில் வச்சு தான் ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு வாய்ப்புகள் இருக்கும்.